பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். பாருங்கள், இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன் அன்பு சகோதரனே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால், எல்லாரும் மேலே வாஞ்சியாக இருப்போம், எனக்கு விருப்பமாக இருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணோம், நிறைவேற்றவே முடியாது. இங்கே பாருங்கள், என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவனை நான் விடுவிப்பேன். பாருங்கள், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வாஞ்சியாக இருக்கிறீங்க? இந்த வசனத்தை கேட்க, இந்த வீடியோ பார்க்க யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறீங்க? உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்குது. யாரெல்லாம் அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறீங்க? இயேசு இடத்துல யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறீங்க? அவர் சொல்கிற, என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். எப்படியாப்பட்ட பிரச்சனையிலிருந்து நான் விடுவிப்பேன்? என் நாமத்தையும் அறிந்திருக்கிறபடினாலே. இயேசு என்ற நாமம் இப்படியாப்பட்ட நாமன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சிச்சுட்டானா அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இயேசு இப்படியாப்பட்டவர் என்று அவன் அறிந்து கொண்டாவே அவனை யாருமே ஒன்றுமே அசைக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடக்கலத்தை வைப்பாராம். உயரமான அடக்கலம் இங்கே இல்லைங்க. அவன் எங்கே போனாலும் ஒரு ஆசீர்வாதம் தான், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆசீர்வாதம். ஏன்னு வச்சுக்க, அவருடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே. யாரெல்லாம் இயேசுன்னு அறியாது இருக்கிறீங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. அப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சுகழ் வாழ்வு துளுக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்கள். அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஏசப்பா சர்வசாதாரண மனுஷன் இல்லைங்க, மனுஷ ரூபமும் வந்தார். அநேக பாவங்களுக்கு சாபங்களுக்கு மதித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்து நம்மளுக்காக எத்தனை அடிகள் வாங்கினார் பார்த்தீங்களா? அவர் தான் இந்த வார்த்தையில் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வசனம் தான் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அவர் தான் சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான். யாரெல்லாம் இயேசு இடத்துல வாஞ்சியாக இருக்கிறீங்களா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அடையாளத்தில் காண்பீர்கள். அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால அவனை நான் விடுவிப்பேன். எப்படியாப்பட்ட பிரச்சனையில் மாட்டிருக்கிறியோ பயப்படாத. ஏசப்பா இந்த பிரச்சனையில் என்னை விடுவிப்பா என்று யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ நான் அவனை விடுவிப்பேன். இயேசு என்று கூப்பிட்டா போதும். அவன் என்னிடத்தில் வாஞ்சை இயேசு மேலே வாஞ்சை வச்சு கூப்பிட்டீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இயேசு மேலே வாஞ்சி இருக்கணுங்க. ஏசப்பா என்னை விடுவிப்பார் ஒரு நம்பிக்கையோடு நீ கூப்பிட்டினா அவர் உடனே வந்து அதை விடுவிப்பார். விடுவிச்ச உடனே அவருடைய நாமம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்குவேன். எப்படியாப்பட்ட மனுஷன் பாருங்கள். எவ்வளோ இடத்துல நான் சுத்தனை போனேன், என் காரியம் ஒன்று வெற்றிகரமாக மாறில, ஆனால் இயேசுக்கிட்ட போனேன் என் வாழ்க்கை மாற்றி விட்டது என்று நீ சொல்லத்தக்கதாய் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே. அப்போ அறிஞ்சிட்டு உன்னை உயர்ந்த அடக்கலத்தை கொண்டு போச்சுட்டார். சர்வசாதாரண மனுஷன்பா. இன்றைக்கி எப்படி இருக்கிறான் பார்த்தியா ஆள்? ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லைப்பா. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இன்றைக்கி பாரு, 40,000 பேர் 30,000 மத்தியில் பேசிட்டு இருக்கிறான்பா அந்த மனுஷன். பாருப்பா அப்படின்னு சொல்லத்தக்கதாய் உயர்ந்தமான அடக்கலாம் கர்த்தர் ஒன்று கொடுக்க போகிறார். இந்த வசனத்தை கேட்குற, வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, போராட்டமா, பயப்படாத. இயேசுவே என்று நோக்கி கூப்பிடு. அவர் உடனடியாக விடுவிக்கிறவர், விடுதலை நாயகன், வெற்றி வேந்தன். அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசுவே என்று கூப்பிட்டிங்கன்னா உடனடியாக வந்து தாவீதின் குரலை கேட்டு விடுதலை கொடுத்து அநேக ஆசீர்வாதத்தில் நடத்தினவர். ஆடும் பின்னாடி அழிந்திருந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை அப்படி மாறணும்னு சொன்னால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவரிடத்துல வாஞ்ச விருப்பம் வைங்க. யார் இடத்துல வாஞ்ச விருப்பத்தை சோர்ந்து போகாதீங்க, வீணாக மாட்டிக்கொள்ளாதீங்க. இயேசு இடத்துல வாஞ்ச வைங்க, உன்னை உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய்ப்பார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு சும்மா இருக்காங்க. என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கொடுங்க. அநேக வீடியோகளை போடுவேன், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் பேசுவேன். அந்த வார்த்தை பேசும்போது அந்த வீடியோவை பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.